எங்கள் வீட்டில் மாங்காய் சாதம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு வந்தா பா அனல் வெயில் என்ன அடி அடிக்குது. அதில் இந்த லைட்டு வேறு எங்களுக்கு இந்த ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ண முடியாதா, அதனால் இந்த லைட்டை போட்டுட்டு செய்யலாமே அப்படி. இந்த உச்சி வெயிலில் லைட் போட்டால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க பார்க்கலாம். அப்படியே செஞ்சால் அனல் தாங்க முடியல. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு சமையல் செய்யலான்னு பார்த்தா இதுங்க 12 மணிக்கு தான் எந்திக்குங்க. அப்போ எங்கேருந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 11 மணி ஆக போகுது. இப்போ போய் செஞ்சால் உச்சி வெயில் 5 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடுது. உங்களுக்கு பயங்கரமான வெயில், உள்ளேயும் இருக்க முடியல வெளியும் இருக்க முடியலை. இப்போ பாருங்க சுற்றி மரம்லாம் இருக்குது, இருந்தாலும் வெயில் தாங்க முடியல. அதை விட பாருங்களேன் ஃபேன் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஓடுது. எப்படி ஓடுது பாரு. நான் ஓடவா ஓடட்டுமா, நிற்கட்டுமா போகட்டுமா, நிற்கட்டுமா போகட்டுமான்னு பாட்டு பாடிக்கிட்டே அது ஓடுது. சரி என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா வந்து தான் பாருங்களேன். கீழே ஃபேன் கொஞ்ச நேரம் அடுப்பை கிண்டிட்டு அப்படியே ஓடி வந்து அந்த ஃபேனுக்கிட்ட தலையை ஒட்டிக்கிறது. கிச்சன் பக்கத்தில் திரும்பி போய் அடுப்பில் கிண்டிட்டு மறுபடியும் வந்து ஃபேனுக்கிட்ட தலையை காட்டுறது. பாப்பா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோமா, அங்கே நல்ல ஏரிக்கரை ஓரமாக சுற்றி மரமாக இருக்கும், தண்ணி வீடு. அப்போல்லாம் நான் நினப்பேன், கடவுளே மழையே வரக்கூடாது, நல்லா சிலுன்னு இருக்குன்னு. தண்ணி வந்தால் அந்த ஏரியில் தண்ணி வரும் பார்த்திங்களா, ஃபுல் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்காண்டி மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டுவோங்க. அப்போ பார்த்தா மழை தினமும் பெய்யும். அந்த புயலெல்லாம் வந்தது பார்த்திங்களா, வருதா புயல், அதெல்லாம் அப்போ தான் வந்தது. தினமும் தண்ணிக்குள்ளே இடுப்பு தண்ணி வந்துடும் வீட்டுக்குள்ளே. அடையப்பா அப்படின்னு தொல்லை தாங்க முடியலன்னு செகண்ட் ஃப்ளோரில் வீடு பிடிச்சி வந்தால் வெயில், பங்குனி மாதம் வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குதுன்னு வாங்க. பங்குனி மாதம்லாம் போயிருச்சு சித்திரெல்லாம், ஆனாலும் வச்சு வாங்குதுங்க. அப்படியே சூரியன் இறங்கி பூமிக்கு வருதா என்னன்னு தெரியல. அதனால் அப்படியே அனல் பறக்குது. நான்லாம் இங்கே வரும்போது நினச்சேன்ப்பா இந்த வீட்டுக்குள்ளே தண்ணியே வராதுப்பா, இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்தால் கூட என்ன ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தானே வரும், வீட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தா இயற்கை காற்று தூய்மை அப்படின்னு சொல்லி சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி மரம் வந்தால் இங்கே வந்து பார்த்தா ஐயோ உட்காரவே முடியலை. மழையெல்லாம் போய் வெயில் வந்து சாக அடிக்குதுங்க. அப்படியேவும் இப்போ சரி சிம்பிளாக என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு மாங்காய் சாதம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. அடுப்பு பற்ற வச்சா அக்கினியை இறங்கிடுமே, அக்கினி நாவாக வந்துடுமே அப்படின்ன மாரி தெரியல, இப்படி தான் பாடுவாங்களான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி வருது, வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். பசிக்குமே. காலையில் சாப்பாடே செய்கிறதுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் வெயிலில் நின்னது தீ குளிச்சுட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்குதுங்க. நெருப்பு குழியிலேருந்து வெளியே வர மாதிரி 2 பக்கமும் அடுப்பா நிற்க முடியலை. கசகசன்னு இருக்குது. அப்படியே போய் தண்ணியில் விழுந்துடலாமான்னு இருக்குது. அப்புறம் எப்படி விட முடியும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏதாரு சரி இதை எடுத்து செஞ்சுட்டு சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மாங்காய் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு அப்படி சாதத்தில் போட்டு கிண்டிட்டு இவங்களுக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானம் ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க, சாயந்தரம் ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட்டா போயிருங்க. 2 வேளை சூடு தான். மழை பெஞ்சா என்ன செய்வாங்க, ஐயோ மழையாக இருக்குது குளிரில் என்னத்தை சாப்பிட்றதுன்னு. வெயில் அடித்தா தண்ணியை குடிச்சுக்கிட்டு என்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட கட்டா போகுதுங்க. அதான் செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த மல்ல வெயிலுக்கு மாங்காய் சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாங்காய் உருளைக்கிழங்கு வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதுதான் டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு வச்சுருக்கோம். அப்படியே போனேன். இப்படி பாடுறேன் கேளுங்க. இது கமருதா அதுதான். அப்போ அமர்த்திட்டோன்னா கமராது வெந்துதா வேகலையான்னு தெரில, அது அவங்க தலையெழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்க மாங்காய்க்கா, நீங்களாம் மாங்காய் சாதம் செய்வீங்களா? இப்படி தான் செஞ்சுருக்கேன். மிளகா கொஞ்சம் கருகி போச்சு, இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பாடுறேன் கேளுங்க. மணவாள இயேசு ராஜா மடியில் சாய்ந்து தூங்க கனா காண்கிறேன் தேவா தினம் தோறுமே. நேசரின் கரம் பிடித்து நானும் பறந்து பரலோகம் செல்ல ஆசைப்படுகிறேன் தேவா வரம் தாருமே. மணவாளர் இயேசு ராஜா மடியில் சாய்ந்து தூங்க கனா காண்கிறேன் தேவா தினம் தோறுமே.
கரம் பிடித்து நானும் பறந்து பரலோகம் செல்ல ஆசைப்படுகிறேன் தேவா வரந்தாருமே. அழகியும் கரங்களிலே ஆணி பாய்ந்ததேனையா, அழகியும் கரங்களிலே ஆணி பாய்ந்ததேனையா. உத்தமராய் வாழ்ந்ததாலே உடம்பெல்லாம் காயமோ, கொள்ளாத மனிதர்களை நீங்க செய்தது நியாயமோ. உத்தமராய் வாழ்ந்ததாலே உடம்பெல்லாம் காயமோ, கொள்ளாத மனிதர்களை நீங்க செய்தது நியாயமோ. மணவாளரே சுராஜா மடியில் சாய்ந்து தூங்க கனா காண்கிறேன் தேவா தினந்தோறுமே. நேசரின் கரம் பிடித்து நானும் பறந்து பரலோகம் செல்ல ஆசைப்படுகிறேன் தேவா வரந்தாருமே. பார்த்திங்களாங்க, அப்படிதான் இருக்குது. பார்த்திங்களா, கத்தர் கூட போன இந்த அக்கினி எல்லாமே கிடையாது. ஐயோ முதல்ல லைட் அணைக்கணும். அணைச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடு இப்படி தான் இருக்குது. அக்கினியாகவும் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சாலும் பயங்கரமாக பெஞ்சிருது, வெயில் அடித்தாலும் பயங்கரமாக அடிக்குது. ஐயோ எங்கே போகிறதுன்னு தெரியலங்க. அப்படியேமோ தண்ணியில் இருந்தாலும் தண்ணியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது, வெளியே வந்தோடனே பயங்கரமாக இருக்குது. சரி ஏசி போடலாம் அப்படின்னு பார்த்தா கரண்ட் பில்லு ஜவ்வாக இருந்துடும் உங்களுக்கு. அதுக்கு பயந்து போய் டேபிள் ஃபேன் போட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தா ஃபேனை விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் நகரவே முடியலை. அப்படியே வந்து ஃபேனுக்கிட்ட ஓடி போய் அப்படியே உட்காந்துட்டு ஐயோ கடவுளை என்னை காப்பாற்றுங்க, கடவுளை என்னை காப்பாற்றுங்கன்னு வேண்டிதாங்க. அப்படி தான் இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? குளுகுளுன்னு இருக்கா, வெயிலாக இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கோடை மயில் கோடை மலை கொஞ்சம் சாரல் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். பாட்டு மறந்து போச்சு. அது என்ன பாட்டு? யாவது